பழத்தை நீ கொடுத்தாதான் உன்னோட வெயிட் குறைஞ்சு நீ நல்லபடியா இருக்க முடியும். அதனால உன்னோட பழத்தை மத்த பறவைகளுக்கு கொடுத்துரு. இல்லைன்னா உன்னோட பழத்தோட வெயிட் தாங்காம கண்டிப்பா நீ கீழே விழுந்துருவ. அப்படி ரெண்டு மரங்களும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே தன்விக்குருவி அந்த பக்கமா வந்தது. அத ரெண்டு மரங்களும் பார்த்துச்சு. தன்விக்குருவிய பார்த்து மாமரம் கேட்டது, இங்க பாரு குருவி, உன்னை பார்க்க புதுசா இருக்கு. இந்த இடத்துல நான் இதுக்கு முன்னாடி உன்னை பார்த்ததே இல்லையே. நீ இதுக்கு முன்னாடி என்கிட்ட பழம் வாங்க வந்த மாதிரியும் ஞாபகம் இல்ல. நீ யாருன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? தன்விக்குருவிய பத்தி மாமரம் விசாரிச்சுட்டு இருக்கும் போதே வாழை மரம் கேட்டது, ஏய் இங்க பாரு, நீ யாரா வேணா இருந்துட்டு போ, ஆனா எங்களோட பழத்தை தான் கேட்டு வந்தேன்னு சொன்னீன்னா நடக்கிறதே வேற. நான் என்னோட பழத்தை யாருக்குமே கொடுக்க மாட்டேன். இத கேட்ட தன்விக்குருவியோ கெஞ்சி கேட்க ஆரம்பிச்சது. இங்க பாருங்க வாழை மரமே, என்னோட மழை காலத்துக்கு தேவையான உணவை நான் சேர்த்து வைக்க தவறிட்டேன். அதனால